இப்போ ரீசெண்டாக ரொம்ப வைரல் ஆயிட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அரகஜா பொட்டு தாங்க. இதை ஏன் யூஸ் பண்ணுறோம், இதனால் என்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும்? இந்த பார்த்திங்களா, இது குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இந்த அரகஜா பொட்டு, அதாவது அரகஜாவை பயன்படுத்தி குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக வரவழைக்க முடியும் அப்படிங்கிறது ஐதீகம். குலதெய்வம் தெரியாதவங்க கூட ஒரு சொம்பு தண்ணீரில் மஞ்சள் மற்றும் அரகஜா குளித்து அதை திலகமிட்டு வேண்டி கொண்டாங்க அப்படின்னா தெய்வம் அந்த நீரில் வந்து குடிகொள்ளுமா. மேலுமே வீட்டோட சுவர்களில் அல்லது பூஜை அறையில் அரகஜா மற்றும் மஞ்சள் கலந்து திலகமிடுவதனால அந்த இடம் நேர்மறை சக்திகள் வீடு ஃபுல்லாக இருக்குமா, கோவிலில் இருப்பது போன்ற ஒரு தெய்வீக நறுமணத்தை கொடுக்குமா. இப்போ பார்த்தீங்களா, நம்ம முதலமைச்சர் சிஎம் கூட பார்த்தீங்களா இந்த பொட்டு வச்சுருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் நிறைய மேடைகளில் இந்த அரகஜா பொட்டு தான் வச்சுருப்பாரு. மேலுமே மகாலட்சுமி படத்திற்கு மஞ்சளோட அரகஜா குளித்து வைப்பதன் மூலம் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். மேலுமே காலப்பைரவர் வழிபாட்டில் இதை பயன்படுத்துவது அப்படிங்கிறது வருமான தடையை நீக்கி நல்ல ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குமா. அதே நேரத்தில் நெற்றிக்கு வித்திடுதல், இந்த பொட்டு இதை நெற்றியில் வைத்து கொண்டோம் அப்படின்னா நேர்காணலுக்கு போகிறவங்க, முக்கியமான காரியங்களுக்கு போகிறவங்க அந்த அரகஜாவை நெற்றியில் இட்டு போனீங்க அப்படின்னா அது வெற்றி கிடைக்கும். எப்பேற்பட்ட ஒரு சூழலையும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிலைத்து நிற்கும். ஒருவரோட ஈர்ப்பு திறன், அதாவது வசியம் அதிகரிக்கும் ஒரு சக்தி இதுக்கு இருக்குது. மேலுமே இது மட்டும் இல்லைங்க, இது கண் திருஷ்டி நீங்குதல். தெய்வ சிலைகளுக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்க இது அலங்காரத்திற்கு பிறகு அரகஜா பொட்டு வைக்கப்படுகிறது. மனிதர்கள் இதை பயன்படுத்துவதன் மூலம் எதிர்மறை அதிர்வுகள் திருஷ்டியிலிருந்து தங்களை காத்துக்கொள்வோம். இது அற்புதமான ஒரு பொருளாக இருக்குது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணோம், இந்த அரகஜாவை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இதை பார்த்திங்களா நம்ம சரியான முறையில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதனோட பலன்கள் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். எப்படி பயன்படுத்தணும், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். அப்படி இந்த அரகஜா போட்டு வைப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இது எல்லாமே விரிவாக நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் வைத்திருக்கக்கூடிய அந்த அரகஜா திலகத்தை நெற்றியில் வைத்தால் குலதெய்வமே வீடு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நமக்கு இந்த அரகஜாவை எப்படி பயன்படுத்தினா நன்மைகள் அனைத்துமே கிடைக்கும் தெரியுமா? தெய்வீக மூலிகை பொருட்களில் இந்த அரகஜா பொட்டு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதாக இருக்குது. இந்த அரகஜா நாட்டு மருந்து அல்லது பூஜை பொருட்களை விற்கக்கூடிய கடைகளில் சாதாரணமாகவே இது கிடைக்குது. இதனோட விலையும் ரொம்ப மலிவு தான். ஆனால் இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவமானதாக சொல்லப்படுது. அதாவது அரகஜா பயன்படுத்தி நம்மளோட குலதெய்வத்தை அழைக்க முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர நம்பிக்கையாகவும் இருக்குது. மேலுமே இந்த அரகஜாவை வேறு எந்த தெய்வங்களுக்கு பயன்படுத்த முடியும், இதனுடைய அற்புதங்கள் என்ன, இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேலுமே இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி யூஸ் பண்ணால் முழு பலனும் கிடைக்கும். கோவிலில் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த அரகஜாவை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கும் பொழுதே, அதாவது 4-5 டப்பாக்களாக வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னொன்று பூஜை அறைக்கு தனியாக வைத்து பயன்படுத்திக்கோங்க. மீதி இருக்கிறது கோவில்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அரகஜாவை நெற்றியில் இட்டு கொள்வதனால நம்மளுடைய சக்தி அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்கும். நேர்மறையான சிந்தனைகள் இருக்கும். அதே நேரத்தில் உடல் அசதி இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த கண் திருஷ்டி ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு, நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையே கண் திருஷ்டி தான். இதெல்லாம் குறையும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு கிடைக்கும். இந்த அரகஜா பொட்டை நெற்றியில் இட்டு கொண்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. மேலுமே கோவில்களில் இது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த அரகஜாவையும் சேர்த்து நீங்கள் வாங்கி கொடுப்பதனால கூடுதலான ஒரு பலனை உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். இந்த அரகஜாவை வச்சு குலதெய்வத்தை எப்படி நம்ம வீட்டிற்கு வர வைக்க வேணும், அரகஜா மூலம் மிக எளிமையான முறையில் நம்மளுடைய குலதெய்வத்தை நம்மளுடைய வீட்டிற்கு வர வைக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஒரு நாளில் வீட்டை சுத்தம் செஞ்சு கொண்டு பூஜை அறையில் ஒரு பித்தளை அல்லது செம்பில் நீங்கள் தண்ணீரை முழுவதுமாக நிரப்பிக்கோங்க. அதற்கு மஞ்சளோட இந்த அரகஜா குழைத்து பொட்டை இங்கே வச்சுக்கோங்க. அதன் பிறகு நைவேத்தியம் படைத்து குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டீங்க அப்படின்னா குலதெய்வம் அந்த தண்ணீரில் நிச்சயமாக வந்து விடுவார் அப்படிங்கிறது ஐதீகம்.
அப்படி குலதெய்வம் தெரிந்தவங்க இது செய்யலாம். தெரியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குலதெய்வமே தெரியாதவங்க கூட இந்த அரகஜாவை பயன்படுத்தி இந்த குலதெய்வத்தை இந்த முறையில் நீங்கள் வீட்டிற்கு வர வைக்கலாம். இது முழுமையாக நம்பி செஞ்சு பாருங்கள். மேலுமே சிவபெருமானுக்கு செய்யப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான அபிஷேகங்களில் கட்டாயமாக இந்த அரகஜா இடம்பெறுகிறது. அதே போல தான் காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் ராகு கால வேளையில் அரகஜா பயன்படுத்துவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இதை நீங்கள் 9 வியாழக்கிழமையில் காலை 9 மணி முதல் இரவு 10:30 மணிக்குள்ளாக காலபைரவரோட பூஜைக்காக வெற்றிலை, தேங்காய், பாக்கு, பழத்தோடு சேர்த்து இந்த அரகஜாவை நீங்கள் வாங்கி கொடுத்து வந்தீங்க அப்படின்னா வருமானத்தில் தடைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே முழுமையாக நீங்கும். வேலை இல்லாதவங்க நல்ல வேலை கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு மனதிற்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு அமையும். மேலுமே தொழில் வியாபாரம் நஷ்டத்துலேயே இருக்குது, லாபம் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக வீட்டில் சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இந்த மஞ்சளோடு சேர்த்து இந்த அரகஜாவையும் குழைத்து வைப்பது ரொம்ப விசேஷம். குறிப்பாக மகாலட்சுமிக்கு படத்திற்கு இது போல் செய்து வைப்பது செல்வத்தை அதிகரிக்க செய்யும். வாசனைமிக்கு இந்த அரகஜாவை பயன்படுத்தும் பொழுது வீடு, கோவில் போன்ற வாசனையை கொடுக்கும். இதனால தான் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை. மேலுமே பெண் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நேர்காணலுக்கு போகிறீங்க, வெற்றியை நோக்கி நீங்கள் போகிறீங்க, வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த அரகஜா பொட்டை எடுத்து நீங்கள் நெற்றியில் வச்சு கொண்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் போகக்கூடிய காரியத்தில் அனைத்திலுமே வெற்றி எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த அரகஜா பொட்டு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் அது யூஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய பலன்களை கொடுக்கும். மேலுமே இந்த அரகஜா தெய்வீக நறுமணமிக்க பொருட்களில் ஒன்றாக இருக்குது. இந்த அரகஜா திலகம் ஆன்மீக ரீதியாகவும் சரி, உடல் நல ரீதியாகவும் சரி பல்வேறான நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மையமாக இருக்குது. மேலுமே இந்த அரகஜா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது. இது பார்த்திங்களா கஸ்தூரி, பன்னீர் ரோஜா, சம்மங்கி மொக்கு, அதே மாதிரி ஜவ்வாது, புனுகு, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய் மற்றும் கற்பூரம் எல்லாத்தையும் சேர்த்து மை போன்ற ஒரு பதத்தில் தயாரிக்கப்படுவாங்க. மேலுமே வசம்பு, தர்ப்பை, வெட்டிவேர், பச்சை கற்பூரம், விரல் மஞ்சள், புனுகு இது எல்லாத்தையும் சிறிதளவு நெய் தடவி காமாட்சி விளக்கில் எரித்து கிடைக்கக்கூடிய அந்த கரியிலிருந்து இது தயாரிக்கப்படுவாங்க. அதே மாதிரி 3 முறை, அதாவது மூலிகை முறை, குப்பை மேனி, தொட்டா சுருங்கி போன்ற மூலிகைகளோட வேர்களை நீங்கள் முறையாக எடுத்துக்கிட்டு அதை எரித்து பொடியாக்கி அரகஜா தயாரிக்கப்படுவாங்க. மேலுமே இதில் பார்த்திங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் பன்னீர் ரோஜா, அந்த மனம் வருதில்ல, அது பன்னீர் ரோஜா, சம்மங்கி மொக்கு, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், தாமரை விதைகள், கருப்பு குங்குமம் இது எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. இதை அரகஜா பயன்படுத்தி குலதெய்வத்தை வீட்டிற்கு வர வைக்க முடியும் அப்படிங்கிறது ஐதீகம். குலதெய்வம் தெரியாதவங்க கூட ஒரு சொம்பு தண்ணீரில் மஞ்சள், அரகஜா இது எல்லாத்தையும் போட்டு குழைத்து திலகமிட்டு வேண்டி கொண்டீங்க அப்படின்னா தெய்வம் அந்த நீரில் வந்து குடிகொள்ளும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே ஆக்ஞா சக்கரம், அதாவது ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறது நெற்றியில் ஆக்ஞா சக்கரம் இருக்கக்கூடிய பகுதியில் இதை இடுவதன் மூலம் நம்மளுடைய உள்ளார்ந்த சக்தி அதிகரிப்பதோடு மன அமைதி நமக்கு முழுமையாக கிடைக்கும். சித்தர்களால் போற்றப்படக்கூடிய இந்த தெய்வீக பொருள் ஆன்மீக கடைகள்லையும் சரி, நாட்டு மருந்து கடைகள்லையும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது. கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். தோல்வியே இருக்குது, கடன் பிரச்சனையாகவே இருக்குது, தீராத உடல் பிரச்சனையாகவே இருக்குது, கண்டிஷ்டி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வாங்கி இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு மையப்புள்ளியை மையமாக கொண்டு தான் எல்லா சக்திகளுமே செயல்படுது. ஒரு மனிதன் மற்றொரு மனிதனையோ அல்லது பொருளையோ உற்று பார்க்கும்போது அந்த மனிதனோட கண்ணிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த காந்த சக்திகள், இது பார்த்திங்களா வைப்ரேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த பொருளை தாக்கும். இதுதான் நம்ம கண் திஷ்டி அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக ஒரு புது வீடு கட்டி வருவார், அந்த வழியே போகக்கூடிய நல்லவங்க அல்லது கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை உற்று பார்த்து போயிடுவாங்க.
அப்படி நல்ல எண்ணங்களை கொண்டவர் பார்க்கும்போது அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தீய எண்ணத்தோடு ஒருத்தர் பார்க்கும்போது, அதாவது வயிறு எரிச்சல் கொண்டவன் பார்க்கும்போது அவனோட கொரூர எண்ணத்தோட அதிர்வுகள் வைப்ரேஷன் தான் அந்த வீட்டை தாக்கும், அல்லது அந்த வீட்டோட உரிமையாளர்களையோ அல்லது உடல்நல பாதிப்புகள் உருவாக்கும். இதுவும் ஒரு சக்தியோட வெளிப்பாடு தான். இதற்காக தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி புது வீடு கட்டுறவங்க அந்த வீட்டின் மேலே ஒரு ஆள் உயர வைக்கோல் பொம்மை ஒன்று, அதாவது திஷ்டி பொம்மை ஒன்று வைப்பாங்க. அப்படி அந்த புதிதாக வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டின் மேலே அந்த கண் பார்வை செல்லாது, மாற புதிதாக அந்த வீட்டின் மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான அசிங்கமாக இருக்கு இல்லையா அந்த பொம்மை, அந்த வித்தியாசமான பொம்மையை நோக்கி தான் செல்லும். அதே போல் தான் அந்த பொம்மையினை பார்ப்பவங்களோட எண்ணம் அந்த பொம்மையை தீய சக்தி தாக்கும். பிறகுதான் ஒரு நாள் அந்த வீட்டோட புதுமனை புகிலாவின் முன்னாள் நள்ளிரவில் அந்த பொம்மையை எவரும் பார்க்காத வண்ணம் தீயிட்டு கொளுத்துவாங்க. அந்த தீய சக்திகள் தீயில் கருகும். அதே போல தான் நம்ம கோவிலில் உற்சவம் போதும் சரி, சாமி சிலைகளுக்கு அலங்காரம் செஞ்சுட்டு இறுதியில் ஒரு சாமியோட முகத்தில் ஒரு சின்ன அளவு கருப்பு பொட்டு கன்னத்தில் வைப்பாங்க. இதுவும் சாமியோட அலங்காரத்தை கெடாமலும் சாமிக்கு கண் திருஷ்டி ஏற்படாமல் இருக்கவும் தான் இதை பயன்படுத்துவது மரபாக இருக்குது. இதே போல தான் திருமண அலங்காரம் போதுமே சரிங்க, மணமகன் அல்லது மணமகள் கன்னத்தில் அந்த திருஷ்டி பொட்டு அப்படிங்கிறது வைப்பாங்க. இதுவும் ஒரு வித தோஷம். மேலுமே எந்த ஆலயத்தில் ஒரு சக்தி இருக்கோ அந்த இறை சக்தியை நாம் பெற உள்வாங்க பெண்கள் கண் புருவத்தில் அல்லது ஆண்கள் நெற்றியில் அரகஜா பொட்டு வைத்து பிரார்த்தனை செஞ்சாலே போதும். உங்களோட வேண்டுதலால் விரைவாக அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தினமுமே நெற்றியில் வைத்து கொள்ளலாம். இதனால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருவரோட நல்ல வாழ்வு மேம்படவும், கண்திஷ்டி தோஷம் இல்லாமல் வாழவும், இறை வழிபடும் போது இறை சக்தியை முழுவதுமாக பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அரகஜாவானது பயன்படுத்தலாம். அரகஜா பயன்படுத்தி பலனடைந்தவங்க ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே அரகஜா அனைவரும் வைப்பது அப்படிங்கிறது ஒரு புதிய முறை இல்லை. ஆனால் இது பார்த்திங்களா காலங்காலமாகவே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு முறை தான். நாம் தான் அதை பயன்படுத்துவதில்லை. இன்று முதல் தொடர்ந்து 27 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இந்த அரகஜாவை பயன்படுத்தி வாங்க. உங்களுக்கு உண்டாகக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், கண் திருஷ்டிகள், காரிய தடைகள், வியாபாரத்தில் சரிவு, திருமண தடை, திருமணம் தள்ளி போகிறது, அதே மாதிரி அனைத்தும் கைகூடும். ஆகவே இந்த அரகஜா அப்படிங்கிறது ஒரு அருமையான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். உங்களோட அருகில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் தேடி நீங்கள் தூய அரகஜாவை, ஒரிஜினல் அரகஜாவை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. எளிமையான முறையில் தான் இது செய்யப்படுறாங்க. மேலுமே இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி பிரச்சனை, தீராத பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். மேலுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும் வெற்றி அப்படிங்கிறத இல்லை அப்படிங்கிறவங்க கூட இதை பயன்படுத்தலாம். மேலுமே ஆண்களும் இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இருவருமே இதை பயன்படுத்தலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, உள்ளது உங்களுக்கு கண் திருஷ்டி பிரச்சனை, வேறு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்க, எல்லாருமே இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வாஸ் தேங்க்யூ.